எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு நல்லா சுவையாக ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கம்மா, இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம காப்பி குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் ஃபுல்லாக பொட்டுக்களை எடுத்துக்கிறேன். இந்த பொட்டுக்களை நீங்கள் வாங்கும்போது சின்ன பொட்டுக்களையாக கேட்டு வாங்குங்க. ஏன்னு இங்கே பாருங்களேன், சின்னதாக இருக்கும். பெருசும் இருக்குது, அது டேஸ்ட் கொடுக்காது. நல்லா இருக்க சட்னி செஞ்சால் இது செஞ்சாலும் வீட்டுக்கு கேட்டு வாங்கும்போது சின்ன பொட்டுக்கல்லையாக கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. பெருசு இருக்குது, அது நல்லா இருக்காது. இது மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இது 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கம்மா, அது கூடவே 3 ஏலக்காய் அதையும் இதோட சேர்த்து போட்டுக்கணும். பாருங்கம்மா, இந்த பொட்டுக்களையும் ஏலக்காயும் போட்டிருக்கோம். இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க. பாருங்கம்மா, இந்த பொட்டுகளையும் ஏலக்காயும் பாருங்கள், நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா நைஸாக ஆயிடுச்சு பாருங்கள், பவுடர் ஆட்டம். இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பாருங்கம்மா, இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பொட்டுக்களை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். வடை சட்டி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கனமான சட்டியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டோமா, தண்ணி சூடாக ஏறிட்டுமா. பாருங்கம்மா, நம்ம பொட்டுக்களை அளந்து போட்ட டம்ளர்லையே 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கிற பாருங்க, ஜீனி, அதை இதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடேறிச்சு, இதை போட்டுக்கலாம். இப்போ இது பாவு பதமெல்லாம் வேணாமா, சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சாலே போதுமா. அதுதான் நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டான பதம். பாருங்கம்மா, சர்க்கரையும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். இது பதம்லாம் எதுவும் வேணாம், அந்த கம்பி பதமோ பிசுபிசுப்பு பதமோ எதுவும் தேவையில்லை. இந்த தண்ணி நல்லா கொதிச்சா போதும், சர்க்கரை தண்ணி. பாருங்கள், 2 ஸ்பூன் மட்டும் தான் நெய் போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் இந்த எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கலை மாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாருங்க. அதனால் குறைச்சி வச்சுக்கணுமா, நான் குறைச்சி தான் வச்சுருக்கிறேன். பாருங்கம்மா, அந்த மாவு எல்லாமே போட்டுக்கிட்டேன். 1 டம்ளர் அரைச்ச மாவு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி வரணும், நல்லா உருண்டு திரண்டு இந்த மாவு வரணும். இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். பாருங்கம்மா, ஒட்டாமல் வரணும். இன்னும் 1.5 ஸ்பூனாக போட்டுக்கலாம். பால் இல்லாத பால்கோவா ரெடி. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க, கரெக்டாக வந்துடுச்சு. இதுதான் பக்குவம். இப்போ இது 2 நிமிஷம் இறக்கிடும். இதுதான் கரெக்டான பதம். இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆற வைக்கணும், அவ்வளோதான். எடுத்துடலாம். இதுக்கு மேலே போனால் பருப்பி மாதிரி போயிடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்குவோம். பாருங்கம்மா, நம்ம செஞ்ச ஸ்வீட் நல்லா ஆறிடுச்சு. இதை கொஞ்சமாக எடுத்து அழகாக ரவுண்டாக உருட்டிக்கிட்டு வாங்க. உருட்டி உள்ளங்கையில் வச்சு ஒரு விரலில் வச்சு லைட்டாக அமுத்துங்க. ஒரு இது மாதிரி பள்ளம் மாதிரி வரும். அதில் நான் டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி வச்சுருக்கேன், அதை நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் வீட்டில் ஏதோ முந்திரி திராட்சை இந்த மாதிரி வேறு எதுவும் பாதாம் பிஸ்தா எதாக இருந்தாலும் அதில் வச்சிங்கன்னா குழந்தைங்க பார்க்கும்போதே ஆசைப்படுவாங்க, எடுத்து சாப்பிட்ணுன்னு விரும்புவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி நிறையா சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கம்மா, வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. இதை பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க, ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.